ஓகே. ஸோ ஹாய் எவ்ரிவன், நான் அவனிதன். உங்களோட சிபிஎஸ்சி 10 சிலபஸில் ஃபிசிக்ஸில் இருக்கிற கொஞ்சம் வாஸ்டான சாப்டர் வந்து உங்களோட ஆப்டிக்ஸ். சரிங்களா? அந்த ஆப்டிக்ஸ்லேயுமே உங்களுக்கு நிறையா கன்ஃபியூஷன் இருக்கக்கூடிய ஏரியாஸ் வந்து அந்த லென்ஸ் அண்டு மிரர்ஸ். ஸோ லென்ஸை பொறுத்தளவுக்கு உங்களுக்கு நீங்கள் என்ன தப்பு பண்ணுவீங்க அப்படின்றத வந்து நம்ம லாஸ்ட் வீடியோவில் நம்ம பார்த்து டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, இந்த மிரர் அப்படின்ற போர்ஷன்ஸில் நீங்கள் என்னென்னலாம் தப்பு பண்ணுவீங்க, அதை நீங்கள் எப்படி ரெக்டிஃபை பண்ணணும், உங்களுக்கு யூஸ்வலாக நீங்கள் எந்த மாதிரியான மிஸ்டேக்ஸ்லாம் கோ த்ரூ பண்ணுவீங்க, உங்களுக்கு எந்த மாதிரி மிஸ்டேக்ஸ் வந்து அன்கான்ஷியஸாக நீங்கள் பண்ணுவீங்கன்றதை வந்து பாயிண்ட் அவுட் பண்ண போகிறேன். அதுலேருந்து நீங்கள் எப்படி ப்ராப்பராக ரெக்டிஃபை பண்ணணும் அப்படின்றத நம்ம இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். சரிங்களா? ஸோ அதுக்கு முன்னாடி இன்கேஸ் உங்களுக்கு தெரிஞ்சவங்க இல்லை உங்களோட சிப்ளிங்ஸ் யாராச்சும் நீட் ஜெய் ப்ரிப்பேர் பண்ணுற மாதிரி இருந்தாங்கன்னா நாங்கள் அவங்களுக்காக கைடன்ஸ் கொடுக்கறதுக்காக திருச்சி, திருநெல்வேலி, எனக்கு கோயம்புத்தூரில் அவைலபிளாக இருக்கும். ஸோ இந்த நம்பருக்கு கால் பண்ணி உங்களோட அட்மிஷன் ரிலேட்டடான டீட்டெயில்ஸை வந்து நீங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். அப்படிலாம் ஒன்றும் கிடையாது சார் அப்படின்னீங்கன்னா, உங்களோட சிபிஎஸ்சி 10 போர்டு எக்ஸாமுக்கு தேவையான எல்லா கம்ப்ளீட் ப்ரிப்ரேஷனுக்குமே ஒரு பேக் போனை எங்களோட யூடியூப் சேனல் இருக்கும். ஸோ தட் எங்கள் சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ப்ளஸ் சோஷியல் மீடியாலையும் நீங்கள் ஃபாலோ பண்ணுற பட்சத்தில் உங்களுக்கு அந்த நம்ம கிளாஸில் பார்க்குற எல்லா நோட்ஸுமே உங்கள் கைக்கு வந்துடும். சரிங்களா? இப்போ நம்ம பார்க்க நினச்சது வந்து இந்த மிரர் அண்ட் மிரர் ரிலேட்டடான இஷ்யூஸ் என்ன, உங்களுக்கு என்னென்னலாம் பிரச்சனை வரணும், உங்களுக்கு என்னென்னலாம் டவுட்ஸு தப்பு பண்ணுவீங்க அப்படின்றத இன்றைக்கி நான் பாயிண்ட் அவுட் பண்ணிவிட்டு அதுலேருந்து நீங்கள் எப்படி ரெக்டிஃபை பண்ணணும் அப்படின்றத சொல்ல போகிறேன். ப்ளஸ் வந்து நீங்கள் இந்த மிரர் ரிலேட்டடான விஷயத்தை வந்து நீங்கள் மறக்காமல் இருக்கணும் அப்படின்றதுக்காக சில விஷயங்களையும் நீங்கள் நான் ஸ்பெஷல் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். ஜஸ்ட் நீங்கள் கடைசி வரைக்கும் இந்த வீடியோ பாருங்கள், கொஞ்சம் இன்ஃபர்மேட்டிவாக இருக்கும் கண்டிப்பாக. ஸோ யூஸ்வலாக நமக்கு இந்த மிரரை பொறுத்தளவுக்கு இது கான்வெக்ஸ் மிரர், கான்கேவ் மிரர், இந்த ரெண்டுக்குமே நமக்கு டிஃப்ரென்ஸ் தெரியாமல் நீங்கள் தப்பு பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது யூஸ்வலாக. ஸோ கான்வெக்ஸ் மிரர்னா என்ன சார், கான்கேவ் மிரர்னா என்ன சார் அப்படின்னு கேட்குறீங்களா? ஸோ அதெல்லாம் நம்ம அடுத்தது பார்ப்போம். ஃபஸ்ட்டு நீங்கள் எந்தெந்தெல்லாம் ஏரியாவில் நீங்கள் தப்பு பண்ணுவீங்கன்னு சொல்கிறேன். கான்வெக்ஸ் மிரர் அண்ட் கான்கேவ் மிரரில் வந்து நீங்கள் தப்பு பண்ணுறதுக்கான சான்சஸ் இருக்குது. ப்ளஸ் வந்து சயின்ஸை வந்து நீங்கள் ராங்காக இன்க்ளூட் பண்ணுறதுனாலையும் உங்களுக்கு யூஸ்வலாக ப்ராப்ளம்ஸ் கிரியேட் ஆகும். ப்ராப்ளம்ஸ் இந்த சென்ஸ் உங்களுக்கு வந்து ரிசல்ட்ஸ் வந்து தப்பாக வர்றதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்கும். நீங்கள் சயின்ஸ் யூஸ்வலாக என்ன செய்வீங்க, ஒரு டயக்ராம் கொஷின் சொன்னாங்கன்னா அந்த கொஷின்ஸ்க்கு ரிலேட்டடான ஒரு டயக்ராம் நீங்கள் வரைவீங்க. ஸோ அந்த டயக்ராம் வரையும் பொழுதேவோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்கள் இது வந்து கான்கேவ் லென்ஸாக, கான்கேவ் மிரரா, கான்வெக்ஸ் மிரரா அப்படின்னு சொல்லிட்டு கன்ஃபியூஸ் ஆயிடுவீங்க. அண்ட் தென் நீங்கள் சயின்ஸ் இன்க்ளூட் பண்ணும்பொழுதுமே உங்களுக்கு ப்ளஸ் மைனஸ் சைன் வந்து இன்க்ளூட் பண்ணும்பொழுது உங்களுக்கு தப்பு யூஸ்வலாக வர்றதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது. ஸோ அது எல்லாத்தையுமே நம்ம இப்போ ரெக்டிஃபை பண்ண போகிறோம். சார் இப்போ சொல்லுங்கள் கான்கேவ்னு என்ன அப்படின்னீங்கன்னா, சரி, கான்கேவ் அப்படின்றது வந்து அந்த நேம்லேருந்தே சொல்லலாம். கான்கேவ் அதாவது உங்களுடைய ரிஃப்ளெக்டிங் சர்ஃபேஸ் வந்து ஒரு கர்வ் சர்ஃபேஸாக இருக்கும். ரிஃப்ளெக்டிங் சர்ஃபேஸ் வந்து இந்த கர்வ் சர்ஃபேஸாக இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இதை ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. கான்கேவ் அப்படின்றது வந்து இட்ஸ் கேவ் ஷேப்பில் இருக்கும். நீங்கள் இந்த இடத்துல நீங்கள் லைட் இன்சிடென்ட் பண்ணிங்கன்னா உங்களோட லைட் வந்து இந்த மாதிரி நமக்கு ரிஃப்ளெக்ட் ஆகும். ஸோ உங்களோட ரிஃப்ளெக்டிங் சர்ஃபேஸ் வந்து கான்கேவ் மாதிரி இருக்கும். சரிங்களா? லெட்ஸே நீங்கள் ஸ்பூனை வந்து உள்ளக்க வந்து பார்க்குறீங்களா, ஸ்பூனை வந்து நீங்கள் திருப்பி இப்படி சாப்பிட்றீங்களா, அதை அப்படியே இப்படி திருப்பி பார்த்தீங்கன்னா அதுதான் அந்த கான்கேவ் மிரர் அப்படின்ற மாதிரி நீங்கள் அசியூம் பண்ணிக்கலாம். சரிங்களா? அதே இது வந்து உங்களோட பாலிஷ்டு சர்ஃபேஸ் வந்து ரிஃப்ளெக்டிங் சர்ஃபேஸ் வந்து ஒரு பல்ஜில் இருந்துச்சுன்னா அது கான்வெக்ஸ் மிரர். சரிங்களா? அது கான்வெக்ஸ் மிரர். இது வந்து உங்களுக்கு யூஸ்வலாக உங்களுக்கு கன்ஃபியூஷன் இல்லாமல் இருக்கிறதுக்காக நான் சொல்கிறேன். ஜஸ்ட் உங்களுக்கு கான்கேவ் அப்படின்றது வந்து கர்வ் போர்ஷனில் உங்களோட ரிஃப்ளெக்டிங் சர்ஃபேஸ் இருக்கும். நீங்கள் கண்ணாடி பார்க்குறீங்களா, அந்த கண்ணாடி வந்து அப்படி கொஞ்சம் கர்வாக இருந்துச்சுன்னா அதுதான் கான்கேவ் மிரர். அது இந்த மாதிரி இருந்துச்சுன்னா, கொஞ்சம் பல்ஜாக இருந்துச்சுன்னா உங்களுக்கு அது கான்வெக்ஸ் மிரர் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஸோ இதுதான் நமக்கு கான்கேவ் மிரருக்கும் கான்வெக்ஸ் மிரருக்கும் உண்டான விஷயம். சார் இப்போ நீங்கள் ரெண்டு மிரரையும் பிளைன் மிரர் இருக்குது, கான்கேவ் மிரர் இருக்குது, கான்வெக்ஸ் மிரர் இருக்குது. இப்போ இந்த 3 மிரர்லையுமே நமக்கு யூஸ்வலாக என்ன செய்வோம்னா, இந்த பிளைன் மிரரோட கான்செப்ட் எடுத்துகிட்டு வந்துட்டு கான்கேவ்லையும் கான்வெக்ஸ்லையும் உள்ள சொருகி நம்ம தப்பாக பண்ணிடுவோம். ஸோ அதுவுமே நீங்கள் பண்ணுற ஒன் ஆஃப் த மிஸ்டேக்ஸ். ஸோ யூஸ்வலாக என்னன்னா, நீங்கள் சைன் இன்க்ளூட் பண்ணும்பொழுது நீங்கள் தப்பு பண்ணுவீங்க. என்னன்னா, நீங்கள் எந்த சைடில் இருந்து ஃபஸ்ட்டு ரே வருதுன்னு பாருங்கள். ஓகே, கன்வென்ஷனலாக நம்ம என்ன செய்வோம்னா, இன்கேஸ் இது வந்து கான்கேவ் மிரராக இருக்கட்டும், இந்த கான்கேவ் மிரரில் ஆப்ஜெக்ட் எந்த சைடில் இருக்கும்னா லெஃப்ட் ஹேண்ட் சைடில் தான் நம்ம வச்சுருப்போம். ஆப்ஜெக்ட் நம்ம லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இருந்து தான் வச்சுருப்போம். ஸோ ஆப்ஜெக்ட்லேருந்து நமக்கு எங்கே இருந்தோ நமக்கு சன்லேருந்து சென்ஸ் சோர்ஸ்லேருந்து நமக்கு லைட் வந்துட்டு இந்த ஆப்ஜெக்டோட இன்ஃபர்மேஷனை கேரி பண்ணி அந்த லைட்டில் பட்டுட்டு இந்த லைட்லேருந்து நமக்கு இந்த இடத்துல தான் நமக்கு இமேஜ் கிரியேஷன் நடக்கும். சரிங்களா?
அதாவது இது வந்து நம்மளோட சோர்ஸ், இந்த சோர்ஸில் நம்மளோட லைட் பட்டு அந்த சோர்ஸ்லேருந்து நம்ம லைட் நம்ம எப்படி நம்ம விசிபிள் பார்க்குற ஒரு பொருள் நம்ம எப்படி பார்க்க முடியுது, நம்ம ஒரு பொருள்லேருந்து ஃபஸ்ட் லைட் அங்கே படுது, அந்த பொருள்லேருந்து பட்ட பொருள் அந்த பட்ட லைட்டு அந்த பொருளில் பட்ட லைட் மறுபடியும் ரிஃப்ளெக்ட் ஆகி நம்ம கண்ணுக்கு வருது. இன்கேஸ் இந்த இடத்துல நம்ம கண்ணாடி பதில் நம்ம கண்ணு இருந்துச்சு, நம்ம கண்ணில் அந்த இன்ஃபர்மேஷன் இருக்குது. இன்கேஸ் இந்த இடத்துல நமக்கு அந்த மிரர் இருக்குது, விச் மீன்ஸ் கான்கேவ் மிரர் நான் சொல்லியிருக்கேன். இந்த கான்கேவ் மிரரில் பட்டு ரிஃப்ளெக்ட் ஆகும்போது இந்த பாயிண்ட்டை நமக்கு இமேஜ் கிரியேஷன் நடக்கும். சரிங்களா? ஸோ இதை வந்து நம்ம அடுத்தடுத்து இன்னும் கொஞ்சம் நேரத்தில் உங்களுக்கு சூப்பராக புரியும். அதான் இப்போதைக்கு நீங்கள் என்ன செய்கிறீங்க, இமேஜ் கிரியேஷன் எங்கே நடக்கும் அப்படின்ற மாதிரி பாருங்கள். இல்லை நான் என்ன சொல்ல ட்ரை பண்ணுறேன் அப்படின்னா, இந்த பர்டிகுலர் பாயிண்ட் வந்து போல் அப்படின்னு எடுத்துக்கிறேன். எப்போவுமே நீங்கள் ஒரு பாயிண்ட் நம்ம மெஷர் பண்ணோம்னா எப்படி நம்ம மெஷர் பண்ணுவோம், வித் ரெஸ்பெக்ட் டு ஒரு பாயிண்ட் நம்ம ரெஃபரன்ஸ் பாயிண்ட் எடுத்துகிட்டு அது இருந்ததுன்னா 5 கிலோமீட்டர் 10 கிலோமீட்டர் 2 சென்டிமீட்டர் அப்படின்னு நம்ம ரெஃபரன்ஸ் பண்ணுவோம். அதாவது நீங்கள் உங்களோட ஸ்கேல் எடுத்துக்கோங்க. உங்களோட ஸ்கேல் நீங்கள் எப்படி மெஷர் பண்ணுவீங்க, ஃபஸ்ட்டு 0லேருந்து 1 2 3 4 அப்படின்னு தான் மெஷர் பண்ணுவீங்க. அதே மாதிரி ஒரு பாயிண்ட்டை நீங்கள் ரெஃபரன்ஸாக ஃபிக்ஸ் பண்ணணும். அந்த ரெஃபரன்ஸ் பாயிண்ட் தான் என்னது, உங்களோட போல். சரிங்களா? போல் அப்படின்ற மறந்துடக்கூடாது. நீங்கள் எந்த மெஷர்மெண்ட் எடுத்தாலும் வித் ரெஸ்பெக்ட் டு போல் தான் எடுக்கணும். நீங்கள் ஃபோக்கல் லென்த் எடுக்கணும்னாலும் இல்லை ஃபோக்கஸ் பாயிண்ட் எடுக்கணும்னாலும் ஃபோக்கல் லென்த் எங்கேருந்து கால்குலேட் பண்ணுவீங்க, போல்லேருந்து உங்களோட ஃபோக்கல் வந்து கால்குலேட் பண்ணணும். அதே மாதிரி ஆப்ஜெக்ட் டிஸ்டன்ஸ் அப்படின்றது வந்து இந்த போல்ல இருந்து உங்களோட ஆப்ஜெக்ட் வந்து எவ்வளோ டிஸ்டன்ஸில் இருக்குது அப்படின்றது தான், இதுதான் யூ. ஓகே, இந்த போல்ல இருந்து உங்களோட இமேஜ் வந்து எவ்வளோ டிஸ்டன்ஸில் இருக்குது அப்படின்றது தான் அதான் வி. ஸோ யூ அப்படின்றது வந்து ஆப்ஜெக்ட் டிஸ்டன்ஸ், யூ அப்படின்றது வந்து ஆப்ஜெக்ட் டிஸ்டன்ஸ் வித் ரெஸ்பெக்ட் டு போல், வி அப்படின்றது வந்து இமேஜ் டிஸ்டன்ஸ். புரியாத மாதிரி எழுதுறேல, இப்போ நான் மறுபடியும் கிளியராக எழுதுறேன். சரியா? யூ அப்படின்றது வந்து என்னது, நம்மளோட ஆப்ஜெக்ட் டிஸ்டன்ஸ் வித் ரெஸ்பெக்ட் டு போல். அதே மாதிரி வி அப்படின்றது வந்து இமேஜ் டிஸ்டன்ஸ் வித் ரெஸ்பெக்ட் டு போல். சார் என்ன சார் சொல்கிறீங்க, அதாவது நான் என்ன சொல்கிறேன்னா, நீங்கள் ஆப்ஜெக்ட் டிஸ்டன்ஸ் பார்த்தாலும் இல்லை இமேஜ் டிஸ்டன்ஸ் பார்த்தாலும் நீங்கள் எங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள், மெஷர்மெண்ட் எங்கே ஸ்டார்ட் பண்ணுங்கன்னு சொல்கிறேன். நீங்கள் போல்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுங்க. போல்னா என்ன சார் அப்படின்னீங்கன்னா, உங்களோட கான்கேவ் மிரர் எடுத்துக்கோங்க. அந்த கான்கேவ் மிரரில் ஒரு பிரின்சிபல் ஆக்சஸ் லை ஆகும். இந்த பிரின்சிபல் ஆக்சஸ் மேலே எந்த பாயிண்ட் வந்து பாயிண்ட் இங்கே உங்களோட மிரரில் இருக்கோ அந்த பாயிண்ட் தான் உங்களோட பி பாயிண்ட், அதாவது போல். ஓகே, இது வந்து பிரின்சிபல் ஆக்சஸ். இந்த பிரின்சிபல் ஆக்சஸில் உங்களோட மிரர் வந்து எந்த பாயிண்ட்டில் இன்டர்செக்ட் ஆகுதோ அதாவது உங்களோட போல் பாயிண்ட். விச் மீன்ஸ் இன்னும் சிம்பிளாக சொன்னோம்னா, உங்களோட கான்கேவ் இல்லாட்டி கான்வெக்ஸ் மிரரோட சென்டர் பாயிண்ட் தான் போல். சரிங்களா? அந்த போல் பாயிண்ட்லேருந்து நீங்கள் இமேஜ் டிஸ்டன்ஸை கால்குலேட் பண்ணணும், ஆப்ஜெக்ட் டிஸ்டன்ஸை நீங்கள் கால்குலேட் பண்ணணும், ஃபோக்கஸ்லேருந்து நீங்கள் அங்கேருந்து தான் கால்குலேட் பண்ணணும். ஸோ இன்கேஸ் இது வந்து என்ன சொல்கிறேன், இது வந்து இதெல்லாம் பிரமாதம். இதுக்கப்புறம் இன்னொன்று சொல்கிறேன். யூஸ்வலாக நீங்கள் எங்கே தப்பு பண்ணுவீங்க அப்படின்னு நான் சொல்கிறேன். நீங்கள் இன்கேஸ் இது வந்து கான்கேவ் மிரரா, இது வந்து நம்மளோட கான்கேவ் மிரர். இந்த கான்கேவ் மிரரில் எந்த சைட்லேருந்து நமக்கு இமேஜ் லைட் வருதோ அந்த டைரக்ஷனில் நம்ம பாசிட்டிவ்னு எடுத்துக்கணும். சரிங்களா? நம்ம லென்ஸில் பார்த்துருக்கோம் இல்லையா, அந்த லென்ஸில் பார்த்தா அதே கதை தான் இங்கே. நம்ம இந்த பாயிண்ட் தான் நம்மளோட போல் பாயிண்ட். இந்த போல் பாயிண்ட்டுக்கு இருந்து இந்த சைடு ஃபுல்லாமே நம்ம பாசிட்டிவ் எடுத்துக்கிறோம், இந்த சைடு ஃபுல்லாமே நம்ம நெகட்டிவ்னு எடுத்துக்கணும். ஏன், நம்மளோட டைரக்ஷன் ஆஃப் லைட் வந்து எந்த டைரக்ஷன் இருக்குது, டைரக்ஷன் ஆஃப் லைட் வந்து ஃப்ரம் லெஃப்ட் டு ரைட். ஸோ இந்த போலுக்கு லெஃப்ட் டு ரைட்டில் இருக்கிற போல்லேருந்து ரைட் ஹேண்ட் சைடில் இருக்கிறது எல்லாமே நமக்கு பாசிட்டிவ், போல்லேருந்து லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இருக்கிறது எல்லாமே நமக்கு நெகட்டிவ். ஞாபகத்தை வச்சுக்கோங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அப்படி பார்த்தோம்னா, இந்த கதை பற்றி பார்த்தோம்னா நமக்கு என்ன நடக்கும், நம்மளோட ஆப்ஜெக்ட் டிஸ்டன்ஸ் எங்கே இருக்குது, நம்மளோட ஆப்ஜெக்ட் டிஸ்டன்ஸ் வந்து இந்த டைரக்ஷன் இருக்குது. நம்ம இது வந்து ட்ரீ அப்படின்னு எடுத்துக்கோங்க. ஆப்ஜெக்ட் எந்த டைரக்ஷன் இருக்குது, போல்லேருந்து லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இருக்குது. ஸோ தட் உங்களோட ஆப்ஜெக்ட் டிஸ்டன்ஸ் வந்து நெகட்டிவாக இருக்கும். கரெக்டாக? அதே மாதிரி இமேஜ் டிஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னா, இமேஜ் டிஸ்டன்ஸ் வில் பி சம்வேர் இந்த இடத்துல நமக்கு உங்களுக்கு லை ஆகும்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இமேஜ் டிஸ்டன்ஸ் எங்கே இருக்கும், அதுவுமே உங்களுக்கு நெகட்டிவாக இருக்கும். ஃபோக்கல் பாயிண்ட் உங்களுக்கு எங்கே கிடைக்கும் சார், ஃபோக்கல் பாயிண்ட் என்ன சார், ஃபோக்கல் பாயிண்ட் அப்படின்றது வந்து லிசன், இது வந்து உங்களோட எந்த பாயிண்ட்டில் அந்த லைட் வந்து இன்டர்செக்ட் ஆகுது அப்படின்றது தான் உங்களுக்கு ஃபோக்கல் பாயிண்ட். ஸோ இங்கே பட்டிங்க இந்த கூட இன்டர்செக்ட் ஆகும், பிரின்சிபல் ஃபோக்கஸ் ஆகலை. இதுதான் உங்களோட ஃபோக்கல் பாயிண்ட். உங்களோட ஃபோக்கல் பாயிண்ட்டுமே லெஃப்ட் டு தி போலாக இருக்கிறனால நீங்கள் நெகட்டிவ் சைடாக எழுதுவீங்க. சரிங்களா? ஸோ இந்த டயக்ராம் யூஸ் பண்ணி இதே வந்து கான்வெக்ஸுக்கு இது வேறு விதமாக வரும். ஒன்றுமே நீங்கள் இப்போதைக்கு உங்கள் மனசில் என்ன ஞாபகத்தில் உங்கள் மனசில் என்ன ஃபிக்ஸ் பண்ணிக்கிறீங்கன்னா, போல்னா என்னன்னு தெரிஞ்சுக்கணும். நீங்கள் எந்த மெஷர்மெண்ட் எடுத்தாலும் போல்லேருந்து தான் ஆப்ஜெக்ட் டிஸ்டன்ஸ் மெஷர் பண்ணணும், போல்லேருந்து தான் இமேஜ் டிஸ்டன்ஸ் நீங்கள் கால்குலேட் பண்ணணும், போல்லேருந்து தான் நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணி கால்குலேட் பண்ணணும். ரைட்? ஓகே, அப்போ பாசிட்டிவ் நெகட்டிவ் எப்படி எடுக்கிறது, ஃபஸ்ட்டு எந்த சைட்லேருந்து உங்களுக்கு லைட் வருதுன்னு பாருங்கள். ஃபஸ்ட்டு எந்த டேரக்ஷன் உங்களுக்கு லைட்டு ஃபஸ்ட்டு இன்சிடென்ட் லைட் வருதுன்னு பாருங்கள். வர்ற டேரக்ஷனை ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. யூஸ்வலாக எப்படி வரும்னா லெஃப்ட் டு ரைட்டில் தான் வரும். ஓகேங்களா? மிரர் எப்படி இருக்குன்னா லெஃப்ட் சைட்லேருந்து உங்களுக்கு லைட் வரும். ஸோ இப்போது லெஃப்ட் சைட்லேருந்து உங்களுக்கு லைட் வரனால போல் பாயிண்ட்லேருந்து ரைட் சைட் ஃபுல்லாமே உங்களுக்கு பாசிட்டிவாக இருக்கும். ஓகேவா? லைட் எந்த டேரக்ஷனில் இருக்குது, லெஃப்ட் டு ரைட் வருதா. ஸோ ஃப்ரம் போல் டு ரைட்
நீங்கள் பாசிட்டிவ்னு கன்சிடர் பண்ணிக்கணும். போல்லேருந்து லெஃப்ட் ஹேண்ட் சைடு ஃபுல்லாமே இருக்கிற மெஷர்மெண்ட்ஸ் எல்லாமே நீங்கள் நெகட்டிவ்னு கன்சிடர் பண்ணிக்கணும். ஸோ தட் உங்களோட ஆப்ஜெக்ட் டிஸ்டன்ஸ் நெகட்டிவாக இருக்கும், இமேஜ் டிஸ்டன்ஸ் நெகட்டிவாக இருக்கும், அண்ட் ஃபோக்கல் பாயிண்ட் வந்து நெகட்டிவாக இருக்கும். சரிங்களா? இது ஞாபகம் வச்சுக்கோங்க. இதுதான் நீங்கள் இந்த சைன் கார்டிஷன் சைனை இன்க்ளூட் பண்ணுறது கூட நீங்கள் பண்ண போகிற மிஸ்டேக்ஸ். இந்த மிஸ்டேக்ஸ் வந்து நீங்கள் ப்ராப்பராக சைன் மட்டும் கரெக்டாக நீங்கள் இன்க்ளூட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து கொஸ்டின் ஷார்ட்டோட நல்லா கரெக்டாக போட்டுருவீங்க. ஸோ தட்ஸ் இட். ஓகே, ஸோ இமேஜ் நம்மளோட சயின்ஸில் வந்து நீங்கள் கொஞ்சம் கான்சன்ட்ரேட் பண்ணணும். நெக்ஸ்ட்டு வந்து ரொம்ப 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 முக்கியம், முதல் கோணல் முற்றும் கோணல். நம்ம ஃபார்முலாவே தப்பாக போட்டுட்டோம்னா அந்த ப்ராப்ளமே ஃபுல்லாக தப்பாகிடும். அதனால் நமக்கு ஃபஸ்ட்டு என்ன செய்யணும், அந்த ஃபார்முலா ப்ராப்பராக மெமரைஸ் பண்ணணும். இது ரொம்ப கஷ்டமான ஃபார்முலா இல்லை. 1 divided by focus length is nothing but 1/v plus 1/u. v அப்படின்றது வந்து என்னது? v அப்படின்றது என்னது? இமேஜ் டிஸ்டன்ஸ். ஓகே, u அப்படின்றது வந்து ஆப்ஜெக்ட் டிஸ்டன்ஸ். சரிங்களா? இது வந்து நமக்கு இமேஜ் கிரியேஷனுக்கான இது வந்து மிரர் ஃபார்முலா அப்படின்ற ஒரு முக்கியமான ஃபார்முலா. நீங்கள் 12th வர வரைக்கும் இந்த ஃபார்முலா எக்ஸிஸ்டன்ஸில் இருக்கும். சரிங்க, நல்ல ப்ராப்பராக மனசில் அப்படியே வச்சுக்கோங்க. இதே மாதிரி மேக்னிஃபிகேஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டாபிக் இருக்குது. மேக்னிஃபிகேஷன் அப்படின்றது வந்து ஆக்சுவலாக மேக்னிஃபிகேஷன் வந்து நம்ம பொருள் எவ்வளோ தூரம் மேக்னிஃபை ஆகிருக்கு அப்படின்றதோட ரேஷியோஸ் தான். நீங்கள் ஒரு மடங்கு இருந்தீங்கன்னா உங்களோட இமேஜ் வந்து 10 மடங்காக பெருசாக இருந்துச்சுன்னா உங்களோட மேக்னிஃபிகேஷன் எப்படி இருக்குது? 10 times மேக்னிஃபை ஆகிருக்கு. ஓகேங்களா? ஸோ அந்த திஸ் இஸ் வாட் மேக்னிஃபிகேஷன் அப்படின்றதுக்கு அந்த ரேஷியோஸ் அப்படின்றது நீங்கள் கொடுத்துருக்க டேட்டாவிலேருந்து ஆப்ஜெக்டோட டிஸ்டன்ஸில் இருந்து எத்தனை மடங்கு உங்களோட இமேஜ் டிஸ்டன்ஸ் இருக்குது அப்படின்றதோட ரேஷியோஸ் தான். அதனால v divided by u அப்படின்னு போட்டுருக்கோங்க. நெகட்டிவ் சிம்பிள் தயவு செஞ்சு உள்ளே இன்க்ளூட் பண்ணுங்க ஃபார் மிரர் ஈக்குவேஷன்ஸ். நீங்கள் லென்ஸ் ஈக்குவேஷன்ஸ் பார்க்கும்போது இதுலேருந்து பாசிட்டிவ் நெகட்டிவ் அப்படியே ஃப்ளிப் ஆகும். சரிங்களா? இப்போ மிரர் ஈக்குவேஷன்ஸ் வந்து நம்ம ஃபோக்கஸ் பண்ணுவோம். மேக்னிஃபிகேஷன் இஸ் நத்திங் பட் -v divided by u. முக்கியமானது, இதையும் ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. சரி சார், ஓகே சார், இப்போ நீங்கள் என்ன சொல்ல வரீங்க அப்படின்னா, நீங்கள் ரொம்ப கன்ஃபியூஸ் ஆகிறது வந்து இந்த டேபிளில் தான் நீங்கள் கன்ஃபியூஸ் ஆவீங்க. கரெக்டாக? இது எப்படி தான் ஞாபகத்தில் வச்சுக்கிறது அப்படின்றது. லிசன். ஓகே, ஸோ உங்களுக்கு தெரியுதுன்னு நினைக்கிறேன். இப்போ நான் என்ன செய்ய போகிறேன்னா, இதுதான் நம்மளோட கான்கேவ் மிரர். இந்த கான்கேவ் மிரரில் வந்து நமக்கு ஒரு இமேஜ் எடுத்திருக்கோம். நம்மளோட இமேஜ் என்னது? நம்மளோட இமேஜ் வந்து பென்சில். ஓகே, நம்மளோட இமேஜ் வந்து நமக்கு பென்சில் எடுத்திருக்கோம். இந்த பென்சிலேருந்து நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டே வர போகிறோம். ஸோ நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டே வரும்பொழுது உங்களோட இமேஜ் வந்து எந்த இடத்துல இருக்குன்றதை நீங்கள் அப்படியே அப்சர்வ் மட்டும் பண்ணுங்கள். மெமரைஸ் பண்ண வேண்டாம், நோட் பண்ண வேண்டாம், ஒன்றும் பண்ண வேண்டாம். நீங்கள் படம் பார்க்குற மாதிரி உட்காந்து பார்த்தா போதும். ஜஸ்ட் லிசன். நான் பென்சிலை மட்டும் அட்ஜஸ்ட் பண்ணுறேன். பென்சில் அட்ஜஸ்ட் பண்ணும்பொழுது உங்களோட இமேஜ் டிஸ்டன்ஸ் இதுதான் உங்களோட இமேஜ் டிஸ்டன்ஸ். கரெக்டாக? அந்த கீழே வந்து இன்வெர்ட்டடாக இருக்கா, அதுதான் உங்களோட இமேஜ் டிஸ்டன்ஸ். ஸோ இந்த பாயிண்டில் பார்த்தீங்கன்னா இந்த சென்டர் ஆஃப் த கர்வேச்சர் அப்படின்னு சொல்லிட்டு, சென்டர் ஆஃப் த கர்வேச்சர் அப்படின்றது வந்து என்னன்னா, இந்த உங்களுக்கு ஒன்று மட்டும் சொல்லிவிட்டு அதை நம்ம அந்த கதைக்கு போவோம். சென்டர் ஆஃப் கர்வேச்சர் இது வந்து நம்மக்கிட்ட ஒரு கேர்வ் இருக்குது. இந்த இடத்துல நமக்கு ஒரு கேர்வ் இருக்குது. சென்டர் ஆஃப் கர்வேச்சர் அப்படின்றது வந்து தட்ஸ் நத்திங் பட் இப்போ இது வந்து சென்டர் ஆஃப் சர்க்கிள். கரெக்டாக? இந்த கேர்வை அப்படியே கொஞ்சம் இமேஜினரியாக ஒரு சர்க்கிள் மாதிரி நீங்கள் ட்ரா பண்ணுங்கள். ட்ரா பண்ணிவிட்டு இந்த பர்டிகுலர் பாயிண்ட்டில் நீங்கள் சென்டர் வச்சிங்கன்னா இதுதான் சென்டர் ஆஃப் கர்வேச்சர். ஓகே, சென்டர் ஆஃப் கர்வேச்சர் சி அப்படின்னு சொல்லுவாங்க. ஃபோக்கஸ் பாயிண்ட் அப்படின்றது வந்து சம்வேர் இட் வில் பி லைங். இந்த இடத்துல உங்களுக்கு ஃபோக்கஸ் பாயிண்ட் இருக்கும். ஓகே, இந்த மாதிரி உங்களுக்கு மிரர் இருந்துச்சுன்னா, கான்கேவ் மிரர் இருந்துச்சுன்னா இந்த பாயிண்ட்டில் உங்களுக்கு ஃபோக்கஸ் பாயிண்ட் இருக்கும். ஸோ தட் உங்களுக்கு கிளியரான இமேஜ் வேணும்னா நீங்கள் ஃபோக்கஸ் பாயிண்ட்டில் ஃபோக்கஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கிளியரான இமேஜ் கிடைக்கும். உங்களோட இமேஜ் கான்சன்ட்ரேஷனை நீங்கள் ஃபோக்கஸ் பாயிண்ட்டுக்கு அலைன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப கிளியரான இமேஜ் கிடைக்கும். சரி, இப்போ நம்ம மிரர் ஈக்குவேஷனுக்கு வருவோம், கான்கேவ் மிரருக்கு வருவோம். இப்போ நான் என்ன செஞ்சிருக்கேன்னா, நம்மளோட பென்சிலை வந்து ஏதோ தூரத்தில் வச்சிருக்கேன், விச் மீன்ஸ் இன்ஃபினிட்டியில் வச்சிருக்கேன். இன்ஃபினிட்டி வச்சேன்னா அந்த ஆப்ஜெக்ட் நம்மளால் பார்க்க முடியுமா? இன்ஃபினிட்டி ஆப்ஜெக்ட் வந்து நம்மளால் பார்க்க முடியல சார். இமேஜ் வந்து பார்க்கவே முடியல சார், என்ன சார் வச்சிருக்கீங்க அப்படின்றதா. ஸோ அப்போ தான் ஒரு கான்கேவ் மிரரை பொறுத்தளவுக்கு உங்களோட ஆப்ஜெக்ட் வந்து இன்ஃபினிட்டியில் இருந்துச்சுன்னா, உங்களோட இமேஜ் எப்படி இருக்கும்? ரொம்ப 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 குட்டியாக இருக்கும். ரொம்ப ஒரு பாயிண்ட் இமேஜ் மாதிரி இருக்கும். நீங்கள் பார்க்க கூட ரொம்ப சிறுசாக இருக்கும். சரிங்களா? அப்போ நான் கொஞ்சம் கொஞ்சமாக நகர்த்தி கொஞ்சமாக கொண்டு வரேன்னா, இப்போ இமேஜ் வந்து நான் கொஞ்சம் கொஞ்சமாக கொண்டு வரேன். இப்போ என்ன நடக்குது? ஃபார் எக்ஸாம்பிள், 2 சென்டர் ஆஃப் கர்வேச்சருக்கு பக்கத்தில் நான் அலைன் பண்ணும் பொழுது இதுதான் நம்மளோட சென்டர் ஆஃப் கர்வேச்சர். ஓகே, அதாவது இந்த கேர்வுக்கு சென்டர் பாயிண்ட்டில் என்னோட இமேஜ் நான் பிளேஸ் பண்ணும் பொழுது, ஆப்ஜெக்டை நான் பிளேஸ் பண்ணும் பொழுது ஓகே, இந்த பாயிண்ட்டில் ஆப்ஜெக்ட் அப்படின்றது என்னோட பென்சில். நம்மளோட பென்சிலை நம்ம சென்டர் ஆஃப் கர்வேச்சரில் பிளேஸ் பண்ணும் பொழுது நமக்கு என்ன கிடைக்குது?
இமேஜ் வந்து அதே இடத்துல கிடைக்குதா? ஸோ அதே இடத்துல எப்படி கிடைக்குது? இன்வெர்ட்டடாக கிடைக்குது, டிமினிஷ்டாக கிடைக்குது. கரெக்டாக? அது மங்களா சார் என்ன சார் ஒன்றுமே தெரிய மாட்டேங்குது, மங்களா தெரியுது பென்சில் இமேஜில் அப்படின்றத. கீழே இருக்கிற போர்ஷன் மட்டும் உங்களோட இமேஜ். ஓகே, இமேஜ் வந்து உங்களுக்கு இன்வெர்ட்டடாக இருக்குது. இன்வெர்ட்டட் என்னது? உங்களுக்கு தலையில இருக்கா? தலையில இருக்குது. அதே மாதிரி மங்களா இருக்கும். ஸோ அதே மாதிரி கொஞ்சம் இது நான் வச்சிருக்க பொசிஷன் வந்து இந்த கர்வோட இந்த மிரரோட சென்டர் பாயிண்ட் நான் வச்சிருக்கேன். அந்த சென்டர் ஆஃப் கர்வ் வச்சு நான் பிளேஸ் பண்ணியிருக்கேன். இதே கொஞ்சமாக நகட்டி கொண்டு வந்தேன்னா கொஞ்சமாக நான் நகட்டி கொண்டு வர ஃபோக்கஸ் பக்கத்தில் வர என்னோட ஆப்ஜெக்டை நான் நகர்த்தி கொண்டு வரும் பொழுது என்னோட இமேஜ் எப்படி போகுது? தூரத்தில் போய்கிட்டே இருக்கு. விச் மீன்ஸ் நான் ஃபோக்கஸ் பாயிண்ட்டுக்கும் சென்டர் ஆஃப் கர்வேச்சருக்கும் இடப்பட்ட தூரத்தில் நான் நிறுத்தினேன்னா நம்மளோட இமேஜ் என்ன செய்யுதுன்னா, நம்மளோட இமேஜ் வந்து கொஞ்சம் விலகி போகுது, பெருசாகுது, மங்களா தெரியுது சார். கரெக்டாக? அப்படியே கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் நகர்த்திட்டு வந்தார். இந்த மஞ்சள் கலரில் இருக்கு இல்லையா, இந்த மஞ்சள் கலர் இருக்கா, இந்த எல்லோ கலர் டாட் தான் நம்மளோட ஃபோக்கஸ் பாயிண்ட். இந்த எல்லோ கலர் டாட் தான் நம்மளோட ஃபோக்கஸ் பாயிண்ட். ஸோ ஒன்ஸ் நம்மளோட இமேஜ் நம்மளோட ஆப்ஜெக்டை ஃபோக்கஸ் பாயிண்டில் பிளேஸ் பண்ணோம்னா, ஃபோக்கஸ் பாயிண்ட் அப்படின்றது வந்து நமக்கு ஒரு மிரருக்கும் ஒரு ஃபோக்கஸ் பாயிண்ட் நமக்கு இருக்கும். சரிங்களா? ஒரு மிரருக்கும் நமக்கு ஒரு ஃபோக்கஸ் பாயிண்ட் இருக்கும். ஸோ அந்த ஃபோக்கஸ் பாயிண்ட்டை நம்மளோட இமேஜை நம்ம ஸ்டாண்ட் பண்ணோம்னா, உங்களோட ஆப்ஜெக்டை நம்ம ஸ்டாண்ட் பண்ணோம்னா, சார் வேர் இஸ் இமேஜ் அப்படின்னு கேட்டிங்கன்னா, காணவே அப்படின்ற மாதிரி இருக்கா? சார் அதுதான் என்ன, உங்களுக்கு வந்து இமேஜ் கிடைக்காதுன்னு சொல்கிறத விட உங்களுக்கு ரொம்ப தூரத்தில் ஒரு இமேஜ் கிடைக்கும். சரிங்களா? உங்களோட ஃபோக்கஸ் பாயிண்டில் உங்களுக்கு ஆப்ஜெக்ட் பேஸ் ஆயிருந்துச்சுன்னா உங்களுக்கு வந்து இமேஜ் வந்து தூரத்தில் கிடைக்கும். விச் மீன்ஸ் பேரல் பீம்னால எங்கேயோ ஒரு இடத்துல கிடைக்கும், அதை பார்க்கக்கூட முடியாது. ஃபர்தராக நான் என்ன செய்கிறேன், மறுபடியும் நம்மளோட பென்சிலை தூக்கிட்டு வந்து ஃபோக்கஸ் பாயிண்ட்டுக்கும் நம்மளோட மிரருக்கும் இன்னும் கொஞ்சம் பக்கத்தில் கொண்டு வந்தேன்னா, மிரர் எங்கள் ஆப்ஜெக்ட் எப்படி கிடைக்குது, இமேஜுக்கு எப்படி கிடைக்குது? சார் கண்ணாடிக்கு பின்னாடி பெருசாக ஒரு பென்சில் தெரியுது சார் அப்படின்னா. ஸோ இந்த பென்சிலை பார்த்தீங்கன்னா செம்மையாக இருக்கா, கிளியராக இருக்குது, எரெக்டாக இருக்குது. நான் நின்றுருந்தேன்னா பென்சில் எப்படி நிற்கிதோ அதே மாதிரி உங்களோட இமேஜ் நிற்கிது. இமேஜ் பெருசாக இருக்குது, கிளியராகவும் இருக்குது. ஸோ இதுதான்டா உங்களோட டேபிளை உங்களுக்கு கொடுத்துருந்துருக்கிறது. சரி, நம்ம ஃபஸ்ட்டு வருவோம். ஒரு பாயிண்ட் உங்களோட ஆப்ஜெக்ட் வந்து இன்ஃபினிட்டியில் இருந்துச்சுன்னா இமேஜ் வந்து ரொம்ப சிறுசாக இருக்கும். ஒன்ஸ் நீங்கள் ஃபோக்கஸ் பாயிண்ட்டுக்கு மூவ் பண்ண வந்து உங்களோட இமேஜ் வந்து விலகி போய்கிட்டே இருக்கும். ஒரு சென்டர் ஆஃப் கர்வேச்சரில் உங்களோட ஆப்ஜெக்ட் நீங்கள் பிளேஸ் பண்ணிங்கன்னா அதே இடத்துல கீழே இன்வெர்ட்டடாக கிடைக்கும் உங்களோட இமேஜ், ப்ளஸ் வந்து மங்களாக தெரியும், டிமினிஷ்டாக தெரியும். ஓகேங்களா? ஃபர்தராக நீங்கள் உங்களோட ஆப்ஜெக்டை டுவர்ட்ஸ் தி ஃபோக்கஸ் பாயிண்ட் நகர்த்தி கொண்டு வர உங்களோட இமேஜுமே விலகி பின்னாடி போகும், அதாவது வளர்ந்துக்கிட்டே போகும், பெருசாகிக்கிட்டே போகும். சரிங்களா? ஸோ இந்த இதை நீங்கள் ஞாபகத்தை வச்சுக்கோங்க. நான் பார்க்குறது எல்லாமே கான்கேவ் மிரர் இருக்குது, மனசு வச்சுக்கணும், தப்புட்டுன்னு வச்சுக்காங்க. ஓகே? ஸோ ஃபர்தராக நீங்கள் ஃபோக்கஸ் பாயிண்ட்டில் ஒன்ஸ் நீங்கள் ஃபோக்கஸ் பாயிண்ட்டில் உங்களோட ஆப்ஜெக்ட் நிறுத்தினீங்கன்னா உங்களோட இமேஜ் வந்து எங்கேயோ காணா போயிடும். சரிங்களா? அந்த ஃபர்தராக நீங்கள் ஃபோக்கஸ்லேருந்து மறுபடியும் நீங்கள் உங்களோட மிரருக்கு பக்கத்தில் கொண்டு வர என்ன செய்யும்? கொண்டு வர உங்களுக்கு வந்து சூப்பரான, கிளியரான, உங்களுக்கு எரெக்டான ஒரு இமேஜ் கிரியேஷன் நடக்கும். சரிங்களா? இப்போ அப்படியே அந்த டேபிளுக்கு வருவோமா? இந்த டேபிளில் என்ன சொல்லியிருக்காங்க? பியாண்ட் இந்த டேபிளை இதெல்லாம் படிச்சு நமக்கு டைம் வேஸ்ட் பண்ண வேணாம். உங்களோட புக்கில் வந்து இந்த டேபிள் இருக்கும். கரெக்டாக? இந்த புக்கில் உங்களுக்கு டேபிள் இருக்கும். ஜஸ்ட் நம்ம இப்போ பார்த்ததை வந்து அப்படியே நீங்கள் ஃபார்மேட் வந்து உங்களுக்கு பியாண்ட் அட் சியில் இருக்கும்போது உங்களுக்கு எப்படி இருக்க போது சேம் இமேஜ் கிடைக்குதா? இமேஜோட சைஸ் வந்து சேமாக இருக்குது. அதே மாதிரி ரியல் இன்வெர்ட்டடாக இருக்குது. டில் எப்போ உங்களுக்கு ரியல் இன்வெர்ட்டடாக இருக்கும்னா ஃபோக்கஸ் பாயிண்ட் வரைக்கும் உங்களுக்கு ரியல் இன்வெர்ட்டடாக இருக்கும். அண்ட் தென் ஃபோக்கஸ்லேருந்து மறுபடியும் நீங்கள் அந்த மிரர் பக்கத்தில் கொண்டு வரும்போது உங்களுக்கு சூப்பரான எரெக்டான ஒரு இமேஜ் கிடைக்கும். எரெக்ட் அப்படின்னா நான் நிற்கிறேன்னா நின்ன மாதிரியே உங்களுக்கு இமேஜ் கிடச்சிச்சுன்னா அது எரெக்ட். அதே மாதிரி இன்வெர்ட்டர்னா நான் நின்றுக்கிட்டு இருக்கேன் அப்படி நான் கவுந்துக்கிட்டு இருக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா உங்களுக்கு அது இன்வெர்ட்டர். சரிங்களா? அப்போ ஃபோக்கஸ் பாயிண்ட்டில் அவங்களோட இமேஜ் வந்து எங்கே போகும்? இன்ஃபினிட்டிக்கு போயிடும், பார்க்க முடியாது. இமேஜ் குட் நாட் பி ஃபார்ம்டு. ஓகே? இமேஜ் வந்து ஃபார்ம் பண்ண முடியாது. அதே மாதிரி நீங்கள் ஃபோக்கஸ் பாயிண்ட்லேருந்து உங்களோட போல் பக்கத்தில் உங்களோட ஆப்ஜெக்டை நகர்த்தி கொண்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு எப்படி நம்ம இந்த வச்சிருக்கமே ஃபோக்கஸ் பாயிண்ட்லேருந்து அந்த போல் பக்கத்தில் நம்ம இமேஜை நகர்த்தி கொண்டு வந்துட்டோம்னா உங்களோட இமேஜ் எப்படி இருக்குது? ஆப்ஜெக்டை நாங்கள் நகர்த்தி கொண்டு ஃபோக்கஸ் பாயிண்ட்லேருந்து உங்களோட போல் பக்கத்தில் ஃபோக்கஸுக்கும் போலுக்கும் இடப்பட்ட தூரத்தில் நம்மளை ஆப்ஜெக்டை ப்ளேஸ் பண்ணோம்னா உங்களோட இமேஜ் எப்படி இருக்குது? சூப்பராக எரெக்டாக பெருசாக இருக்கா? அதுதான். சரிங்களா? ஸோ உங்களோட இமேஜ் எப்படி இருக்குது? விர்ச்சுவலாக இருக்கும். விர்ச்சுவல் அப்படின்ற சென்ஸ் விர்ச்சுவல் அப்படின்றது வந்து எய்தர் எக்ஸ்டென்ஷன் வந்து உங்களுக்கு இமேஜ் ஃபார்மேஷன் ஆகும், எய்தர் வந்து இப்போ நான் என்ன சொன்னேன்னா, இப்போது சார் ரியல் என்ன விர்ச்சுவல்னா என்ன அப்படின்றது உங்களுக்கு டவுட் இருக்கும். ரியல் அப்படின்றது வந்து உங்களுக்கு இந்த ஆப்ஜெக்ட்லேருந்து வர்ற ரே
கண்ணாடிக்கு முன்னாடியே உங்களுக்கு இமேஜ் கிரியேஷன் நடந்துச்சுன்னா, கண்ணாடிக்கு முன்னாடியே உங்களுக்கு இமேஜஸ் கிரியேஷன் நடந்துச்சுன்னா அது ரியல். சரியா? ஒருவேளை இதோட எக்ஸ்டென்ஷன் வந்து உங்களுக்கு இமேஜ் கிரியேஷன் நடந்துச்சுன்னா, இதோட எக்ஸ்டென்ஷன் வந்து உங்களுக்கு இமேஜ் கிரியேஷன் நடந்துச்சுன்னா, இந்த இடத்துல உங்களுக்கு இமேஜ் கிரியேஷன் நடந்துச்சுன்னா, இந்த இடத்துல உங்களுக்கு இமேஜ் கிரியேஷன் நடந்துச்சுன்னா, சாரி, இந்த இடத்துல உங்களுக்கு இமேஜ் கிரியேஷன் நடந்துச்சுன்னா, இதுதான் உங்களோட இமேஜாக இருந்துச்சுன்னா, இதுதான் விர்ச்சுவல். ஓகேங்களா? எக்ஸ்டென்ஷன் வந்து உங்களுக்கு இமேஜ் கிரியேஷன் இருக்கும். விர்ச்சுவல், அது கண்ணாடிக்கு பின்னாடிக்கு நமக்கு பிம்பம் கிடைக்குது. ஓகேங்களா? அதுதான் நமக்கு விர்ச்சுவல். இது வந்து ரியல். ஓகே, கண்ணாடிக்கு முன்னாடி உங்களுக்கு இமேஜ் கிடச்சிச்சுன்னா அது வந்து ரியல். கண்ணாடிக்கு பின்னாடி உங்களுக்கு இமேஜ் கிடச்சிச்சுன்னா என்னது விர்ச்சுவல். ஆக்சுவலாக கண்ணாடிக்கு முன்னாடி கிடைக்காது, உங்களுக்கு பார்க்குறது வந்து அந்த மாதிரி இருக்கும். சரிங்களா? ஸோ இது வந்து உங்களுக்கு வித் ரெஸ்பெக்ட் டு கான்கேவ் மிரர். கம் பேக் டு கான்வெக்ஸ் மிரர். கான்வெக்ஸ் மிரர் என்னது? மிரர் மாற்றிடுவோமா? சூப்பர். ஸோ மிரர் மட்டும் மாற்றிட்டோம்னா அண்ட் கம் பேக் ஏதோ ஒரு தூரத்தில் என்ன செய்யறான், தூரத்தில் கான்வெக்ஸ் மிரர் பொறுத்தளவுக்கு நமக்கு என்ன கிடைக்கும்? சாரி, கான்வெக்ஸ் மிரரை பொறுத்தளவுக்கு லிசன், கான்வெக்ஸ் மிரரை பொறுத்தளவுக்கு நமக்கு எந்த மாதிரி இருக்கும்? கான்வெக்ஸ் மிரர், இதுதான் நம்மளோட கான்வெக்ஸ் மிரர். ஸோ இது வந்து நமக்கு பாலிஷ்டு சர்ஃபேஸ். இது வந்து கான்கேவ் மிரர். ஓகே, கான்கேவ் மிரர். கான்வெக்ஸ் மிரர் வந்து உங்களுக்கு பாலிஷ்டு சர்ஃபேஸ் வந்து இந்த ஏரியாவில் இருக்கும். ஓகே, இந்த ஏரியாவில் உங்களுக்கு பாலிஷ்டு சர்ஃபேஸ்க்கும் இந்த இடத்துல வந்து உங்களுக்கு முலாம் பூசியிருப்பாங்க. ஓகே, அப்போ நீங்கள் எப்படி முகம் பார்க்குறது வந்து ரிஃப்ளெக்ட், இந்த சைடில் உங்களுக்கு இதுதான் உங்களுக்கு ரிஃப்ளெக்டிங் சர்ஃபேஸ். சரிங்களா? இப்போ இது வந்து கான்வெக்ஸ் மிரர். இந்த கான்வெக்ஸ் மிரரை நீங்கள் ஒன்ஸ் நீங்கள் சப்ஜெக்ட் டு நம்ம பார்த்தோம்னா, கான்வெக்ஸ் மிரரில் என்ன நடக்குதுன்னு பார்ப்போமா? அதே மாதிரி தூரத்தில் ஒரு ஆப்ஜெக்டை வச்சுருவான். ஆப்ஜெக்டை ஆப்ஜெக்டை வச்சுருந்து நம்ம பக்கத்தில் எங்கடா இதுதான் ஆப்ஜெக்ட். இந்த ஆப்ஜெக்ட் நம்ம நகர்த்தி கொண்டு வரும்பொழுது நம்மளோட இமேஜை மட்டும் பாருங்களேன். இமேஜ் வந்து எங்கேயுமே போகலை. நம்ம ஃபஸ்ட்டு அந்த ஃபோக்கஸ் பாயிண்ட்டுக்கும் அந்த கான்வெக்ஸ் மிரருக்கும் இடப்பட்ட தூரத்தில் தானே இருக்குது நம்மளோட இமேஜ். ஸோ நம்ம என்ன தான் நம்ம மூவ் பண்ணி வந்தாலும் நம்மளோட இமேஜ் வந்து நம்ம ஆப்ஜெக்ட் எப்படியோ தான் மூவ் பண்ணி வந்தாலும் இது ரெண்டு டிஸ்டன்ஸுக்கும் இடையில தான் லை ஆக போகுது. அண்ட் ஃபார் எனி பொசிஷன் நம்மளோட ஆப்ஜெக்ட் வந்து எந்த பொசிஷனாக இருந்தாலும் நம்ம இமேஜை பாருங்கள், ஸ்ட்ரைட்டாக இருக்குது, ரியலாக இருக்குது, விர்ச்சுவலாக இருக்குது, எரெக்டாக இருக்குது. கரெக்டாக விர்ச்சுவல் அப்படின்றது வந்து அதோட எக்ஸ்டென்ஷன் வந்து நம்ம இமேஜ் கிரியேஷன் பண்ணும். மிரருக்கு பின்னாடி தான் நமக்கு எக்ஸ்டென்ஷன் வந்து நமக்கு இமேஜ் கிரியேஷன் ஆகும். அதே மாதிரி நேருக்கு நேராக இருக்குது நம்மளோட ஆப்ஜெக்ட். அதனால ஃபார் எனி கேசஸ், ஃபார் எனி டிஸ்டன்ஸ் ஃபார் கான்வெக்ஸ் மிரர் த இமேஜ் வில் பி எரெக்ட் அண்டு விர்ச்சுவல். சரிங்களா? ஸோ இதுதான் நமக்கு தெரிஞ்சுக்க வேண்டியது. இதை பாருங்களேன், இதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரிஞ்சுக்கிறோம். நம்ம இந்த ஆப்ஜெக்ட் பொசிஷன் நம்ம எப்படி நம்ம சேஞ்ச் பண்ணாலும் ப்ளூ கலர் லைன் வந்து நம்மளோட மிரர். ஓகே, நம்மள இந்த இடத்துல நமக்கு விர்ச்சுவல் இமேஜ் கொடுத்துருக்காங்க. அந்த விர்ச்சுவல் இமேஜ் நீங்கள் அப்சர்வ் பண்ணி பார்த்தீங்கன்னா நம்ம எப்படி சேஞ்ச் பண்ணாலும் உங்களோட இமேஜ் வந்து எந்த இடத்துக்கு ஃபோக்கஸுக்கும் போலுக்கு இடப்பட்ட தூரத்தில் தான் நமக்கு இமேஜோட கிரியேஷன்ஸ் நடக்குது. சரிங்களா? இதை அப்படியே பார்த்துட்டு கம் பேக் டு இந்த டயக்ராம் பார்த்தீங்கன்னா, அதே மாதிரி உங்கள் புக்கில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும்? உங்கள் புக்கில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உங்களோட புக்கில் வந்து இந்த மாதிரி உங்களுக்கு ஒரு இது டேபிள் கொடுத்துருப்பாங்க. ஜஸ்ட் நீங்கள் கோத்ரூ பண்ணுங்கள். இப்போ இன்ஃபினிட்டி வச்சும்போது உங்களுக்கு மறுபடியும் ஹைலி டிமினிஷிங். அதே மாதிரி பிட்வீன் போலுக்கும் நமக்கு அந்த போலுக்கு பக்கத்தில் கொண்டு வர ஸ்டில் வி வில் பி கெட்டிங் ஒரு மங்கலான இமேஜ் தான் கிடைக்கும். அந்த இமேஜ் எப்படி இருக்கும்? விர்ச்சுவலாகவும் இருக்கும், எரெக்டாக இருக்கும். விர்ச்சுவல் அப்படின்றது வந்து அந்த எக்ஸ்டென்ஷன் வந்து நமக்கு இமேஜ் கிரியேஷனால நமக்கு விர்ச்சுவல் அப்படின்னு சொல்கிறோம். எரெக்ட் அப்படின்றது நேருக்கு நேராக இருக்கும் வித் ரெஸ்பெக்ட் டு கான்வெக்ஸ் மிரர். ஸோ இதுதான் நமக்கு. இன்கேஸ் சார் எனக்கு இன்னும் புரியல சார் அப்படின்னீங்கன்னா இது வந்து உங்களுக்கு ஒரு கான்கேவ் மிரருக்கு நீங்கள் ஒரு மெமரைஸ் பண்ணுறதுக்கான ஒரு ட்ரிக். ஓகே, இன்ஃபினிட்டியில் வைக்கும்பொழுது யுவர் ஆப்ஜெக்ட் வில் பி டைனி. இன்ஃபினிட்டி. ஓகே, டைனியாக இருக்கும். அதாவது பியாண்ட் சீலுக்கு வந்து உங்களுக்கு சின்ன ஆப்ஜெக்டாக கிடைக்கும். நீங்கள் சென்டர் ஆஃப் கர்வேச்சரில் உங்களோட ஆப்ஜெக்டை நீங்கள் ப்ளேஸ் பண்ணிங்கன்னா, உங்களோட ஆப்ஜெக்டை ப்ளேஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு எப்படி இருக்கும்? உங்களுக்கு வந்து உங்களுக்கு ஸ்மால் இமேஜ் கிடைக்கும். ஃபர்தராக நீங்கள் சென்டர் ஆஃப் கர்வேச்சர்லேருந்து நீங்கள் ஒரு ஃபோக்கஸ் பாயிண்ட்டுக்கு நீங்கள் மூவ் பண்ணிக்கிட்டே வந்தீங்கன்னா உங்களுக்கு என்ன மாதிரி கிடைக்கும்? ஃபோக்கஸ் பாயிண்ட்டுக்கு நீங்கள் மூவ் பண்ணிக்கிட்டே வந்தீங்கன்னா உங்களோட ஆப்ஜெக்ட் வந்து பெருசாகிக்கிட்டே போகும். ஆப்ஜெக்ட் ஒன்ஸ் நீங்கள் ஃபோக்கஸ் பாயிண்டில் ஃபிக்ஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஆப்ஜெக்ட் தொலைஞ்சு போயிடும். ஃபர்தராக நீங்கள் ஃபோக்கஸில் இருந்து நீங்கள் மறுபடியும் போலுக்கு நீங்கள் பக்கத்தில் வந்தீங்கன்னா உங்களோட இமேஜ் கிரியேஷன் வந்து பியாண்ட் தி ஸ்க்ரீனாக இருக்கும், பெருசாக இருக்கும், அப்ரைட்டாக இருக்கும். ஓகேங்களா? வித் ரெஸ்பெக்ட் டு கான்கேவ் மிரர். அதே மாதிரி கான்வெக்ஸ் மிரருக்கு ரெண்டு கேஸ் தான். நீ எங்கிட்ட வேணா வை, நான் வந்து விர்ச்சுவல் எரெக்டாக தான் இருப்பேன், மங்களா தான் தெரியுமே அப்படின்ற மாதிரி இருக்கும் கான்வெக்ஸ் மிரர். ஸோ இதுதான் உங்களுக்கு இந்த கான்வெக்ஸ் மிரரில் நீங்கள் தப்பு பண்ணுற ஏரியா, நீங்கள் கரெக்ஷன் பண்ணக்கூடிய ஏரியா. ஸோ இதிலேருந்து உங்களுக்கு கொஞ்சம்
கொஞ்சம் ஒரு படி அண்டர்ஸ்டாண்டிங் அதிகமாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். இதை தான் நீங்கள் சொல்லணும்னு நினச்சது. நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். இந்த ஐடியாவோட நீங்கள் உங்கள் கையில் இருக்கிற கொஷின்ஸை ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். தப்புறதுக்கான சான்ஸ் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும். அண்ட் தேங்க்யூ கைஸ் ஃபார் யூர் டைம். அண்ட் ஒன்ஸ் அகெயின் இன்கேஸ் நான் சொல்கிறது வந்து நாங்கள் கொடுக்குற கண்டென்ட் வந்து உங்களுக்கு ஜெனியூனாக ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா தயவு செஞ்சு எங்களோட சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களோட போர்ஷன்ஸ் கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு நாங்களும் ஹெல்ப் பண்ணிக்கிட்டே இருக்கோம். தேங்க்யூ ஸோ மச். பாய்.